திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 98, அதிகாரம் இனியவை கூறல். சுவாமி சின்மயானந்தா அவர்கள் கேரளத்தில் பிறந்த ஒரு ஆன்மீகவாதி. சின்மயா மிஷன் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் உலகெங்கும் ஆன்மீக கருத்துக்களை பரப்பியவர். ஒரு முறை அவர் மும்பையிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் பயணம் செய்தார். ஆனால் கடும் பனிப்பொழிவு காரணமாக டெல்லியில் விமானம் தரையிறங்க முடியாத நிலை. நீண்ட நேரம் வானத்தில் வட்டமடித்தும் சூழ்நிலை சரியாகாத காரணத்தால் விமானம் மீண்டும் மும்பைக்கே திரும்பியது. உடன் பயணித்த பயணிகள் பலரும் தங்களின் அதிருப்தியை பல வகைகளில் வெளிக்காட்டினார்கள். ஆனால் சுவாமி சின்மயானந்தாவோ எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அவர்களின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்தார். விமானம் மும்பை வந்து இறங்கிய சில மணித்துளிகளிலேயே டெல்லியில் பருவநிலை சீரானது. விமானம் மீண்டும் டெல்லிக்கு புறப்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதும் சுவாமி சின்மயானந்தா அவர்கள் தனது உடைமைகளுக்காக காத்திருந்தார். அப்பொழுது ஊடக நிருபர் ஒருவர் சின்மயானந்தாவை சந்தித்து, விமானம் தாமதத்தை குறித்து உங்கள் கருத்தை ஒளிவு மறைவில்லாமல் கூற முடியுமா என்று கேட்டார். சின்மயானந்தா அவர்கள் தனது அதிருப்தியை தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்தார் அந்த நிருபர். ஆனால் சுவாமிஜி சிரித்துக் கொண்டே, என் வாழ்வில் இவ்வளவு குறைந்த காசுக்கு இவ்வளவு அதிக நேரம் விமானத்தில் பறந்ததே இல்லை. கொடுத்த காசுக்கு கூடுதலான நேரம் பறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். விமான பயணத்தில் தாமதம், தடங்கல்கள், தரையிறங்காத முடியாத பருவநிலை, எந்திர கோளாறு என்று தவிர்க்க முடியாதவை அதிகம் இருக்கும். அது குறித்து விமர்சனம் செய்வதும் வெறுப்பை காட்டுவதும் முதிர்ச்சியாகாது என்பதை தனது இனிமையான சொற்களால் உணர்த்தி சென்றவர் சின்மயானந்தா அவர்கள். பிறருக்கு துன்பம் தராத இனிய சொல் ஒருவருக்கு அவர் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழையே தரும் என்பதை சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சட்டென்ற கோபம் சிறுமை, எப்பொழுதும் பொறுமையே பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.